Hi friends, welcome to Aruvi's kitchen. நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சாதம் குழையாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அடிப்பிடிக்காது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அருவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்கன் பிரியாணி செய்முறை பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு நல்லா சூடானதும் 4 டீஸ்பூன் எண்ணெய், 4 டீஸ்பூன் நெய், நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் 4 நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது அரிசி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிய வச்சுக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அரிசிக்கு தேவையான உப்பு நல்லா உரைக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். இதை இப்போ மூடி வச்சுட்டு வெங்காயம் வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுடலாம். அடுத்ததாக புதினா கொத்தமல்லி 1 கப் ஃபுல்லாக போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தயிர், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. அடுத்தது 2 நீட்டாக கட் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்ல ஒரு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் சிக்கனும் தண்ணி விடும், கூடவே நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இது 12 நிமிஷம் வேகணும். ஸோ இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதிஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போது ரைஸ் போட்டு வேக வச்சிடலாம். சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதி வருது. இந்த டைமில் ஒரு பழ எலுமிச்சை சாறு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போது அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சாதம் வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம சிக்கனில்
சாதத்தை வடிகட்டி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மொத்த சாதத்தையும் போட்டு மேலாக்க மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நல்லா ஓரளவுக்கு லெவல் பண்ணிவிட்டு தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது தம் போடுறதுக்கு ஒரு நல்ல காற்று போகாத மாதிரி ஒரு துணியை எடுத்து ஃபுல்லாக ரவுண்டாக வச்சுக்கலாம். அப்படியே தட்டு போட்டு ஒரு வெயிட்டான பொருளை வச்சிடலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடணும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம்லேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், வெந்துருச்சு. எவ்வளோ நல்ல உதிரியாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். சூப்பரான தம் பிரியாணி ரெடி. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.